அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய சேனலில் 5வது இணையவழி தேர்வாக 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து அளபெடைகள் என்னும் பாடத்தலைப்பிலிருந்து நடைபெற உள்ளது. இந்த இணையவழி தேர்விற்குரிய லிங்கானது இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியில் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்கை நீங்கள் தொடுவதன் மூலமாக இந்த இணையவழி தேர்வினை மேற்கொள்ள இயலும். இந்த இணையவழி தேர்விற்குரிய சரியான விடைகளை வியூ ஸ்கோர் என்னும் மெனுவை கிளிக் செய்வதன் மூலமாக நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள இயலும். இந்த இணையவழி தேர்வினை நீங்கள் மீண்டும் எழுதி பயிற்சி பெற விரும்பினால் வியூ ஸ்கோர் என்பதற்கு கீழாக உள்ள சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் என்னும் லிங்கை நீங்கள் தொடுவதன் மூலமாக மீண்டும் எழுதி பார்க்கலாம். இப்பொழுது அடுத்ததாக இந்த இணையவழி தேர்விற்குரிய சரியான விடைகளை காண்போம். முதல் வினாவாக செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சச்சொல்லாக திரிந்து அளபெடுப்பது என்ன அளபெடை என கேட்கப்பட்டுள்ளது. செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சச்சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடையாகும். இன்னிசை அளபெடை என்பது இனிய ஓசைக்காக அளபெடுப்பது. செய்யுளிசை அளபெடை என்பது செய்யுளில் ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் ஓசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுப்பது செய்யுளிசை அளபெடையாகும். அந்த வகையில் இந்த வினாவிற்கு சரியான விடை சொல்லிசை அளபெடை என்பதாகும். அடுத்த வினா, உயிரளபெடை எத்தனை வகைப்படும்? உயிரளபெடையானது 3 வகைப்படும். அவை செய்யுள் இசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை என்பனவாகும். எனவே இந்த கேள்விக்கு சரியான விடை என்பது 3 என்பதாகும். அடுத்த வினா, ஒற்றளபெடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளபெடையில் பார்த்திங்கன்னா 10 எழுத்துக்கள் இடம்பெறுது. அதில் ஆயுத எழுத்தையும் சேர்த்தோமேயானால் அது மொத்தம் 11 எழுத்துக்கள் ஒற்றளபெடையில் ஒற்றளபெடையாக அமைகின்றன. பரீட்சையில் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறும் ஒற்றை எழுத்துன்னு மட்டும் இருந்தால் 10ன்னு போடுங்க. ஆயுத எழுத்தோடு சேர்த்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 11ன்னு போடுங்க. அடுத்த வினா, வேறுபட்ட ஒன்றை கண்டறிக. உறார்க்கு உருநோய், உரணசி உள்ளம், ஓ உதல் வேண்டும், நல்ல படாவரை. இந்த 4 தெரிவுகளில் வேறுபட்ட ஒன்று எது என்று பார்த்தோமேயானால் உரணசி உள்ளம் என்பதுதான். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால் உரணசி உள்ளம் என்பது சொல்லிசை அளபெடையாக அமைந்துள்ளது. எஞ்சிய 3 தெரிவுகளான உறார்க்கு உருநோய், ஓதல் வேண்டும், நல்ல படாவரை இந்த 3 தெரிவுகளும் செய்யுளிசை அளபெடையாக அமைந்துள்ளன. எனவே வேறுபட்ட ஒன்றாக சொல்லிசை அளபெடையாக அமைந்துள்ளது உரணசி உள்ளம் என்னும் தெரிவாகும். எனவே அதுவே இந்த வினாவிற்கான சரியான விடையாக அமைகிறது. அடுத்த வினா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதில் இடம்பெற்றுள்ள அளபெடை வகை எது? இதில் இடம்பெற்றுள்ள அளபெடை வகையானது இன்னிசை அளபெடையாகும். இங்கு கெடுப்பதுவும் எடுப்பதுவும் என்னும் சொற்களில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்துள்ளதால் இது இன்னிசை அளபெடையாக அமைகிறது. எனவே இவ்வினாவிற்கு சரியான விடை என்பது இன்னிசை அளபெடை என்பதாகும். அடுத்த வினா, இசைநிறை அளபெடை என்னும் பெயராலும் அழைக்கப்படும் அளபெடை வகை எது? இசைநிறை அளபெடை என்னும் பெயரால் அழைக்கப்படும் அளபெடையானது செய்யுளிசை அளபெடையாகும். இசைநிறை அளபெடை என்னும் பெயரால் அழைக்கப்படும் அளபெடை வகை எது? செய்யுளிசை அளபெடை. அடுத்த வினா, அளபெடை எத்தனை வகைப்படும்?
அளபடை 2 வகைப்படும். இந்த வினாவை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அளபடை எத்தனை வகைப்படும் என வினா வந்திருந்தால் அது 2 வகை. ஒரு வகை உயிரளபடை, மற்றொரு வகை ஒற்றளபடை. ஆனால் உயிரளபடை எத்தனை வகைப்படும் என்று கேட்டால் மட்டுமே 3 என்ற தெரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். வெறும் அளபடை எத்தனை வகை என்று வினா அமைந்திருப்பின் உயிரளபடை, ஒற்றளபடை என 2 தான். எனவே 2 என்ற தெரிவை தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். எங்கிறைவன், எக்கிலங்கிய கையராய் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள அளபடை வகை எது? எங்கிறைவன் என்பதில் பார்த்தீர்களேயானால் இங் என்ற மெய்யெழுத்து இருமுறை வந்துள்ளதை அறியலாம். அதுபோல எக்கிலங்கிய கையராய் என்னும் தொடரில் ஆயுத எழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை அறியலாம். இவ்வாறு மெய்யெழுத்தோ ஆயுத எழுத்தோ மீண்டும் வந்து ஓசையை நிறைவு செய்வது என்பது ஒற்றளபடையின் பார்ப்படும். எனவே இந்த வினாவிற்குரிய சரியான விடை என்பது ஒற்றளபடை என்பதாகும். ஒட்டெழுத்துக்கள் அளவெடுத்து ஓசையை நிறைவு செய்வது ஒற்றளபடையின் பார்ப்படும். ஆகவே இவ்வினாவிற்குரிய சரியான விடை ஒற்றளபடை என்பதாகும். எனவே மாணவர்களே, கேள்விகளை வெறும் மனப்பாடம் மட்டும் செய்யாமல் அந்த கேள்விக்குரிய விடைகள் எவ்வாறு வந்தன என்பதை புரிந்து கொண்டு படித்தமேயானால் இதுபோன்று வேறு எடுத்துக்காட்டுகள் கொடுத்தாலும் நம்மால் சரியாக விடையளிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்க. எனவே வெறும் மனப்பாடம் செய்வதை விட்டுவிட்டு வினாக்களையும் பாடப்பொருளையும் புரிந்து படிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.